வணக்கம் நண்பர்களே. பேசிக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை. பேசிக்காக வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஒன் ப்ரோ அப்படின்னக்கூடிய இஆர்பி சாஃப்ட்வேர். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணதும் மேலே வந்து உங்களுக்கு கிரியேட் ஏ நியூ கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு வந்து உங்கள் கம்பெனி நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். இது வந்து எடிட்டபிள் தான், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் மல்டி கம்பெனி க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இதில் வரும். இதில் வந்து சூஸ் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஜென்ரல் அக்கௌண்டிங், ஆட்டோ டீலர்ஸ், அது மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வரேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் ஷாப்பு, பேக்கரி ஷாப்பு, எலக்ட்ரானிக்ஸு, மொபைல்ஸ், ஆயுர்வேதிக், இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ நான் ஜென்ரல் அக்கௌண்டிங்கிறதே செலக்ட் பண்ணுறேன். உங்களது வந்து டேக்ஸ் சிஸ்டம் வந்து ஜிஎஸ்டியா இல்லை விஏடியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஜிஎஸ்டின்றதே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் ஃபினான்ஷியல் இயர் வந்து ஸ்டார்டிங்காக ஒரு டேட் எப்போ, எண்டிங் டேட் அதாவது க்ளோசிங் டேட் எப்போன்றதே நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் லைன் எல்லாமே கொடுத்துட்றீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீன்னு மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வந்துடும். என்ட்ரு அடிச்சிக்கணும். இந்த ஸ்டேட் கோடுன்ற இடத்துல கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணால் தான் சாஃப்ட்வேருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். தமிழ்நாடுக்கு வந்து 33ன்றது தான் ஸ்டேட் கோடு. கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டு அடுத்தடுத்த காலம்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஃபில் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படின்னு கொடுத்தது கம்பெனின்னு கொடுத்தது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி நீங்கள் அடிஷனலாக எத்தனை கம்பெனி இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆட் ஆகிட்டே வரும்.
உதாரணத்துக்கு சேலுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு என்டர் கீ அடிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி டேட் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் நேற்றுக்கு டேட்டில் போட போகிறீங்கன்னா நேற்றுக்கு டேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து க்ரெடிட்டில் கொடுக்குறீங்களா இல்லை கேஷாக கொடுக்குறீங்களான்றத நீங்கள் அப் அண்ட் டவுன் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு க்ரெடிட்டே கொடுக்குறேன். இப்போ பார்ட்டி நேமில் யாருமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கீபோர்டில் வந்து F3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டியை வந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதாவது சேவ் பண்ணுற ஆப்ஷன் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ராஜா அப்படின்னு ஒரு கஸ்டமரை வந்து நான் சேவ் பண்ணுறேன். கொடுத்துட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸில் அவருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தர வேண்டிய அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த காலமை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஆல்ட் ப்ளஸ் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவருடைய நேம் வந்து சேவ் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு என்டர் கீ அடிக்க போகிறீங்க. கொடுத்துட்டு பில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு பில் போகிறதுனால 1ன்னு வருது. இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராடக்ட் இங்கே ஷோ ஆகுது. ஜஸ்ட்டு மவுஸால் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீ அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாக் வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்குது, பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, சேல் ப்ரைஸ் எவ்வளோ, எம்ஆர்பி எவ்வளோ, இது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஒரு கீ வந்து வாங்குறேன். இப்போ சேல் ப்ரைஸ் வந்து 1200 நான் போட்டிருந்தேன், அந்த ப்ரைஸாக இங்கே காட்டுது. டிஸ்கவுண்ட் வந்து அந்த கஸ்டமர் வந்து ஒரு 2% இல்லை ஒரு 20% டிஸ்கவுண்ட் கேட்குறாரு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 18ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நான் வந்து ஒரு 5% கொடுக்குறேன், 10 ஓகே 10ன்னு கொடுக்கும்போது சேல் ப்ரைஸ் வந்து எனக்கு மாறிடும். கொடுத்ததும் கீபோர்டில் ஆல்ட் ப்ளஸ் எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு சேல் என்ட்ரி சேவ் ஆகிடும். வி வாண்ட் டு பிரிண்ட்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இது வந்து டிஃபால்ட்டாக வர்ற ஃபார்மேட்டு. நீங்கள் கேட்குற கஸ்டமைஸ்டு ஃபார்மேட் வந்து இதில் டிசைன் பண்ணிக்க முடியும். இது வந்து மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிறத விட இது ஒரு ஃபீச்சர் வந்து இதில் உண்டு. எப்போ வேணாலும் நீங்கள் பிரிண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்கோட் பிரிண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் மாற்றக்கூடிய ஆப்ஷன் வரும். இது வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு இந்த பில் ஃபார்மேட் வந்து போடுவீங்க. சரி, அதுவே வந்து வாக்கிங் கஸ்டமர்னால் ஒரு ஐட்டம் மட்டும் வாங்குவாங்க, அவங்க எப்போயாவது ரெகுலராக வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கேஷ் பில்லாக போட்டு தரலாம். அவங்களுடைய மொபைல் நம்பர் வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். கொடுத்துட்டு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கே வந்து இது எம்ஆர்பி ப்ரைஸை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது 1200 கொடுத்துருந்தேன், இங்கே 1300 வருது. அது வேணுனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து போடுற என்ட்ரிஸை வந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டில் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவுட்ஸ்டாண்டிங் காட்டும். அதாவது யாராவது கிரெடிட்டில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களோட பேலன்ஸ் வந்து இங்கே காட்டும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இதில் வரும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே புக்கும் உங்களுக்கு இதிலே வந்துடும். உங்களுக்கு டே புக்னால் இன்றைக்கி ஓவராலாக சேல் இதெல்லாம் நடந்தது, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்றதை நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். லெட்ஜர்ன்றது ஸ்பெசிஃபிக்காக போய் ஒரு அமௌண்ட்டை போய்ட்டு செக் பண்ணுறதுக்கு லெட்ஜர் கொடுத்துருப்பாங்க. அதே போல் மந்த்லி சம்மரி வேணாலும் பார்த்துக்கலாம், லாக் புக்கும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வேணுனாலும் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம்.
டூல்ஸில் போயிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரேட் செட்டிங் பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட்டு செட்டிங் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்டர் இதிலே கொடுத்துருப்பாங்க. கால் ரெக்கார்டர்னால் சர்வீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கால் ரெக்கார்டர் ஆப்ஷன் இதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர் இது. ஆனால் இதில் பர்ச்சேஸ் என்ட்ரி வராது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். பர்ச்சேஸ் என்ட்ரி, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்து நான் ப்ராடக்ட்டை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சேல் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வரும். சாஃப்ட்வேர் வேணும் இல்லை டெமோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் டெமோ கொடுக்குறேன், நீங்கள் டெமோ பார்த்துட்டே வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.